ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நல்லெண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2, கொஞ்சம் நிறையாவே பெரிய வெங்காயம் போட்டுட்டு, பச்சை மிளகா, வரமிளகா, கருகாப்பில் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா மஞ்சத்தூள், கரம் மசால் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே 2 விசில் விட்டு சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணியோடு சேர்த்து அப்படியே விட்டுருக்குறேன். அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு போடும்போது அளவாக போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் பீசஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனோட சேர்த்து ஊற்றின தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும், சுண்டி வரணும். அது வரைக்கும் விட்டுட்டு கொத்தமல்லி தழை மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வறுவல் ரெடி. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி எப்படி போட்டுக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி கை பொறுக்கிற சூட்டில் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கோதுமை மாவு சேர்க்கணும். சுடுதண்ணியில் பிசையும் போது சப்பாத்தி சாஃப்டாக வரும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி இருக்கும்போதே கோதுமை மாவு சேர்ந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் நல்லா எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி பத்தலை அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எடுத்தோடனேயுமே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா நல்லா கொலன்னு போயிடும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் 2 கப் மாவுக்கு. அப்புறம் தேவைன்னா சுடுதண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் வித் சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கணுங்க. சப்பாத்தி போடும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். மெதுவாக வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி ட்ரை ஆயிரும். சிக்கனுக்கு சப்பாத்தி நல்ல காம்பினேஷன். இந்த மெத்தட்லேயே நீங்களும் சிக்கன் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது சிக்கனில் தேங்காய் இருக்கிறது இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு பாருங்கள். இப்போ கல் நல்லா சூடாயிருச்சுங்க, போட்டு எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் சப்பாத்திக்கு பிசைஞ்சு போடுவீங்களான்னு சொல்லுங்கள். மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா சாஃப்டாக வருங்க சப்பாத்தி. ஆயில் போடாதீங்க, அப்படியே சூடான கல்லில் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. லாஸ்ட்டில் ஒரு ட்ராப் ஆயில் அப்படியே ஸ்பூனில் தடவி விட்டால் போதும். சிக்கனோட சப்பாத்தி சாப்பிட ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள்.